ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா மக்கானாவை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு சொல்லட்டுமா? ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் மக்கானாவை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பவுல் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மக்கானாவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாவோடு அது நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. ஸோ நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி உப்பு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், உப்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தான். ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பவுல் அளவு தான் மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். அது ஏற்கனவே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக அது மிக்ஸ் ஆகி வரும். இப்போ என்னங்க, அந்த மக்கானா வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத போட்டு திரும்ப இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதுக்கு நான் சாட் மசாலாவோ இல்லை எந்த மசாலாவும் ஆட் பண்ணலைங்க. ஸோ சில பேர் மேகி மசாலா கூட போடுவாங்க. மேகி மசாலா போடணுன்னா எந்த உப்பும் தேவையில்லை. ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் உப்பும் மிளகாத்தூள் தாங்க போட்டேன். அது வர மிளகாத்தூள் தான் போட்டேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது குட்டீஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரை பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நமக்கு ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படிங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவினிங் வந்து காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுத்தோம்னா பசங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கிறிஸ்பியாக இருக்கனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கனால குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப டைமும் எடுக்காது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்துங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வீட்டில் இருக்கிறத வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.